அல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எல்லாத்தையும். பக்கத்தில் இருக்கவங்க தட்டி கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? எந்திச்சு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா இருக்கவங்களா எந்திரிச்சு நின்று அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா இருக்கவங்களா எந்திரிச்சு நின்று அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்களா உட்கார்ந்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்க எந்திரிச்சு நின்று அல்லேலூயா சொல்லலாம் பாப்போம். அளவற்ற சந்தோஷமா இருக்கவங்க ஒரு டர்ன் சுத்தி சொல்லலாம் பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே குதூகலம் கொண்டாட்டமே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின். அல்லேலூயா. அப்படி பக்கத்துல பார்த்து பார்த்து சொல்லும். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் இயேசுவின். கிறிஸ்துவுக்குள் வாழ்வே கிருபையால் மீட்பு பரிசுத்த. கிறிஸ்துவுக்குள் வாழ்வே கிருபையால் மீட்பு. ஆனந்தமே திருப்பாதத்து. ஆனந்தமானந்தமே திருப்பாதத்து. Hallelujah. Hallelujah. Jora hallelujah. 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 குதூகலம் கொண்டாட்டம். ஹalleluya. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நம்ம. ஹalleluya. எப்பவுமே கவலைப்படக்கூடாது. ஹalleluya. ஊர் என்ன சொன்னாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஹalleluya. பக்கத்துல இருக்கவன் என்ன சொன்னாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஹalleluya. பின்னாடி இருக்கவன் என்ன சொன்னாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. என்ன ஒரு ஹalleluya தான் வருது. சொல்றவன் சொல்லிட்டே இருப்பான், சொல்றவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான், குத்துறவன் குத்திட்டே இருப்பான், குத்துறவன் என்ன செய்வான், வெட்டுறவன் வெட்டிட்டே இருப்பான். என்ன செய்வான்? ஆனா நம்ம எப்படி தெரியுமா? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக. கிறிஸ்தவனை அழிவிடு, அவனை அசால்ட்டாக எண்ணி. எதுக்கு? அவன் யாரு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலும், யாரு நம்மளை வெட்டணும்னு நினைச்சாலும், கொட்டணும்னு நினைச்சாலும் வாய்ப்பு இல்லை ராஜா. எப்படி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வாய்ப்பு இல்லை. நீ சொல்றனால நான் குறைஞ்சு போக மாட்டேன். சொல்லுங்க. நீ சொல்றனால நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு தெரியாது மற்ற இடத்துல கிறிஸ்துமஸ் ஆராதனை எப்படி இருக்குன்னு. இங்க நான் சொல்றேன், இயேசுவின் பிள்ளை எதுக்குமே கவலைப்படக்கூடாது. எதுக்கு இயேசு பூமிக்கு வந்தார்ப்பா? ஸ்டார் கட்டதுக்கா? குடியில் வைக்கிறதுக்கா? உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு பூமிக்கு வந்ததே
உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க. அல்லேலூயா. தூங்கக்கூடாது, அப்பப்போ கேட்டுட்டே இருப்பேன், அப்போ சத்தமா அல்லேலூயா வரணும். இயேசு எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? யாருக்கு நல்ல வாழ்க்கை? எனக்கு. பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இன்னொரு சொல்லுங்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க ஏன் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஐசாவின் புஸ்தகத்துல 9:2 படிப்போம். ஐசையா 9:2. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஓஹோ, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானம். ஐசாவின் புஸ்தகத்துல 9:2 படிக்கலாமா? நல்ல கவனமா பண்ணீங்க. மத்தவங்க ஓகே ஓகே எழுதி வச்சுக்கலாம், வீட்டுல போய் படிச்சுக்கலாம். நம்மள்ட்ட தான் பைபிள் இருக்கு, இன்னைக்கு தான் திறந்திருக்கோம், கரெக்டு தான். ஓகே, அல்லேலூயா. மீதி இருக்கவங்க எல்லாரும் கவனிங்க. நீங்க படிக்கணும் அவசியம் இல்லை. உங்க காதை, கண்ணை, மூக்க, வாய் எல்லாம் திறந்து கவனமா கவனிங்க. படிமா. யாரு யாரு இருள் இடத்துல சாம்பல் பட்டியை போட்டு படிமா. யாரு? ஓகே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாம்பல் பட்டி ஊத்தாங்கரையும் போட்டு விட்டான், படிச்சுக்கோ. எப்படி வெளிச்சமா? பெருசு எப்படி சொல்லணும்? பெரிய வெளிச்சம். சொல்லுங்க. நம்மள மாதிரி சொங்கி மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல எப்படி பேசிருப்பாங்க? பெரிய வெளிச்சம்டா. எப்படி? ஆனா நம்ம அடுத்தவனை பத்தி பேசும்போது தான் பெருசா பேசுவான். அவனை பத்தி தெரியுமா? இயேசு பத்தி தெரியுமா உனக்கு? அப்படி பேசக்கூடாது. இருள்ல இருக்கிற ஜனம் ஒரு பெரிய கண்டார்கள். ஹல்லேலூயா. இது என்ன தேசம்? இது என்ன தேசம்? மரண இருள் தேசம். என்ன சொல்லுங்க? சாவுக்கு பயந்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு தேசத்துல இருக்க ஜனம் என்ன கண்டாங்களாம்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நற்செய்தி பாத்தீங்களா? இருள்ல இருக்கிற ஜனம், மரண இருள்ல இருக்கிற ஜனம், ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. லைட் ஆஃப் பண்ண இருள் வந்துடும். மரண இருள், பயத்துல வாழ்ற ஒரு ஜனம். வெளியே போனா பயம், ஐயோ என்ன ஆயிருமோ. வீட்டுக்குள்ள இருந்தா கூட பயம், இன்னைக்கு என்ன நடக்குங்கிற ஒரு பயத்துல இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும். அது எப்படி வெளிச்சமா? பெரிய, அப்படியே கையை தூக்கி சொல்லுங்க, பெரிய வெளிச்சம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பெரிய வெளிச்சம். அந்த வசனத்தை ஃபுல்லா அவுட்டா படிங்கம்மா, எல்லாரும் சேர்ந்து படிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆஹா ஆஹா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் இருள்ல இருக்கவங்க வாழ்க்கையில வெளிச்சம் வந்துட்டுன்னு? யாருக்கான்னு தெரியுமா இருள்ல இருக்கிறவங்க வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருக்குன்னு? உங்க வாழ்க்கையில யாரும் வாழ்க்கையில வெளிச்சம் வந்திருக்கா? வந்திருக்கா? வரலையாப்பா? வந்திருக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே. இருள்ல இருக்கிற ஜனம் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள்ல இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். ஐசையா ஒரு தீர்க்க தரிசனத்தை கண்டு நடக்க போறத அன்னைக்கே எழுதிட்டாங்க. 2000 வருடத்துக்கு முன்னாடி, இயேசு வருதுக்கு முன்னாடி 4 வருடத்துக்கு முன்னாடி ஐசையா ஒரு தீர்க்க தரிசனம் காண்றாங்க. சாம்பல்பட்டின்னு ஒரு ஊர்ல இருள், சாம்பல்பட்டின்னு ஒரு கிராமத்துல மரண இருள். அந்த ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை காண போறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரியல எத்தனை பேர் ஆவியில உணர முடியுது. தேவன் பேசுறார், உன் வாழ்க்கையின் இருள்ல நீ ஒரு வெளிச்சத்தை காண போற. நீ மரண இருள்ல இருக்கிற, நீ எதையோ கொண்டு பயந்துட்டு இருக்கிற. ஆனா உனக்கு இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசன வசனம் என்ன சொல்லுதுன்னா, இருள்ல இருக்கிற ஒண்ணு, மரண இருள்ல இருக்கிற நீ ஒரு வெளிச்சத்தை காண போற. ஹல்லேலூயா. ஆனா எப்படி வெளிச்சம் வாழ்க்கையில வரும்? ஹல்லேலூயா. வெளிச்சத்தை நீ காண போற, ரொம்ப கரெக்ட் தான். யூ வில் see the light. நீ வெளிச்சத்தை காண போற. ஆனா வெளிச்சம் உங்க வாழ்க்கையில எப்படி வரும்? ரொம்ப அழகா யோவான் புஸ்தகத்துல 3:19 படிங்க. John 3
19. இந்த புக் ஆஃப் ஜான் 3:19. நல்ல கவனிங்க, நல்ல ரொம்ப கவனமான ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். வசனம் தான் ரொம்ப முக்கியம். ஒளி, வெளிச்சம் சாம்பல் பெட்டின்னு போட்டு படிக்கணுமா நீ? ஒளியானது கவனமா கவனிங்க. ஒளி சாம்பல் பெட்டியில வந்திருக்கு. அவர்கள் புரிஞ்சா? திரும்ப படி. யாராட்ட வேற ஒருத்தங்க படிங்க. சாம்பல் பெட்டின்னு போட்டு படிங்க. திரும்ப ஒருத்தங்க படிங்க. நல்ல கவனிங்க. ஒளி வெளிச்சம், இருளை மாத்துகிற ஒரு வெளிச்சம், மரண இருளை விளக்குகிற ஒரு வெளிச்சம் சாம்பல் பெட்டிக்கு வந்துச்சா? ஆனால் படிமா, ஒளியானது சாம்பல் பட்டிக்குள் வந்து இருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் அல்லேலூயா. உன் வாழ்க்கையில வெளிச்சம் வந்து கூட நீ இருளை தேடி போயிட்டு இருக்க. நீ என் வாழ்க்கை இருளா இருக்குன்னு சொல்லாத, நீ இருளை நோக்கி போயிட்டு இருக்க. அல்லேலூயா. ஒளி உன் ஊருக்குள்ள வந்து உன் வாழ்க்கைக்குள்ள வந்தும் நீ இருட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டா உன் வாழ்க்கையில ஒளி எப்படி இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லுது? நல்ல கவனமா திரும்ப ஒரு டைம் படிங்க. ஆஹா. 19 படிச்சியா? 20 படிப்போம். நிப்பாடுங்க. யாரு இந்த வெளிச்சத்தை வேண்டான்னு சொல்லுவாங்க சொல்லி? யாரு? ஒருத்தன் சபை வேண்டாம், எனக்கு இந்த ஜனம் வேண்டாம்னா அவன் யாரு? உன் மனசுல பொல்லாப்பு வச்சா உனக்கு சபை பிடிக்காது. உன் மனசுல இருள் இருந்தா உனக்கு வெளிச்சம், நீ பார்த்ததெல்லாம் குறைதான் சொல்லுவ. என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ? வெளிச்சம் வந்துட்டு சாம்பல் பட்டிக்கு, ஆனா நீ இருள்ல இருக்க ஆசைப்படுறதுனாலதான் உன் வாழ்க்கையில இருள் இருக்கு. அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இருளை விளக்குகிற பெரிதான வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்துட்டு எப்போ? இன்னைக்கு இல்ல, 2000 வருடம் முன்னாடி ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழுதிட்டாரு. இருளை விளக்குகிற, மரண இருளை விளக்குகிற ஒரு வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்திருக்கு, இந்த சாம்பல் பெட்டிக்கு வந்திருக்கு. ஆனா ஜனங்கள் இருள வாழ ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க கிரியைகள் எப்படி இருக்கா? ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நீங்க நினைச்சுக்கோங்க, இது நார்மலான ஒரு கிறிஸ்துமஸ் மாதிரி இல்லை. நம்ம கடைசி நாட்களை நோக்கி வரோம். எழுப்புதல் நாள் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நல்லா சுகமாக உட்காந்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுற இதே நேரத்தில் ஏதோ ஒரு மூலையில் சபையை அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. ஊழியக்காரங்களை அடிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? சபையை அடிக்கிறாங்க. ஆராதனையை நடத்த விடல. ஆனால் நல்ல சபை கடிச்சு, நல்ல இடம் கடிச்சு கூட நம்மளை வெளியிருந்து யாரும் வந்து அடிக்கலைங்க. நம்மளை அடிக்கிறது யாரு? பக்கத்தை பார்த்து சொல்லு, நம்மளை அடிக்கிறது உள்ள இருக்கவன் தான். சொல்லுங்க. இப்போ சொல்லு, நீ தான் நம்மளை அடிக்கிற. சொல்லு, நல்லா மூஞ்சி பார்த்து சொல்லுங்க, நீ தான். புரியுதா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன்னா உன் கிரியை இருளானது. உன் வாழ்க்கையில வெளிச்சம் வந்துட்டு, ஆனா நீ வெளிச்சத்துக்கு போக மாட்ட. ஏன்னா உன் கிரியை என்னது? என்னது இந்த பொல்லாங்க? என்னைக்காட்டி யோசிக்காங்க, என்ன பொல்லாங்கு சொல்றாரு, என்ன பொல்லாங்கு அப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தீங்க? வர்றவெல்லாம் பொல்லாங்குற. நான் தான் ஃபாஸ்டிங் இருக்கேன், நான் தான் வெள்ளை துணி போடுறேன், நான் தான் சர்ச்சுக்கு வரேன், நான் பெருக்கிறேன், பெயிண்ட் அடிக்கிறேன், நான் ஸ்டார் கட்டுறேன், நான் பாய போடுறேன், நான் துணி துவைக்கிறேன், நான் சமையல் பண்ணி கொடுக்குறேன், இப்பவும் பொல்லாங்கு என்னை சொல்றாரு அப்படின்னா என்னது இந்த பொல்லாங்கன்னு யாராட்டி யோசிச்சிருக்கீங்களா? நீ உன் கூட இருக்கவனை ஒன்னுல ஒருத்தன் நீ பார்க்கலன்னா நீ பொல்லாங்கு பண்ற. அல்லேலூயா. நான் யாரையும் குத்தி எல்லாம் பேசணும்னு ஆசைப்படல, நான் உண்மையே சொல்றேன். உன் கூட இருக்கிற ஒருத்தனை நீ ஒருத்தனாய் பாக்குறாம தனி ஒருத்தனா பாக்குற பாத்தியா, நீ என்ன பண்ற? பொல்லாங்கு. என்ன பண்ற நீ? அந்த வசனத்தை முடிச்சிருமா? 20 படிச்சிருமா? ஆஹா, நீ என்னதான் பகைக்கிற தெரியுமா? நீ என்ன பகைக்கல, நீ என்னைய பகைக்கல,
நீ யார பகைக்கிற? நீ ஒளிய பகைக்கிற. ஆஹா ஆஹா, ஹல்லேலூயா. நீ ஒளிக்கு வந்தா நீ யாருன்னு தெரிஞ்சிடும் பாத்தியா? அதுக்குதான் நீ ஒளிக்கு வர மாட்டேங்க. ஹல்லேலூயா. நீ சபைக்கு வர மாட்ட, உன்னால இருக்க முடியாது, ஓடிடுவ. ஏன் தெரியுமா? நீ இங்க வந்தா நீ யாருன்னு தெரிஞ்சிடும் பாத்தியா? அதனால நீ எங்க வர மாட்ட. ஹல்லேலூயா. பெரிதான ஒரு வெளிச்சம் அந்த பூமிக்கு வந்திருக்குப்பா. வெளிச்சத்தை விட்டு ஜனங்களை இருள வாழ ஆசைப்படுறாங்க. என்னது? பெரிதான ஒரு வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்திருக்கு. ஆனா ஜனங்கள் எங்க வாழ ஆசைப்படுறாங்க? வாயை திறந்தா போய். என்னது வாயை திறந்தா? உன் பொய் ஏதாட்டும் நல்ல காரணத்துக்கு இருந்தா கூட நடக்கும். உன் பொய்யே இன்னொரு பொய்யை மறைக்க. என்னது? சொல்லுங்க சொல்லுங்க. அவன் பொய் என்னது? இப்போ பாரு, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவ சரியில்லை, இவா சரியில்லை. கண்ணாடியை பார்த்து பாரு, நீ சரியா இருக்கியான்னு பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டு மட்டும் படிக்கும். குறை சொல்ல மாட்டோம், குற்றம் சொல்ல மாட்டோம், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டோம், நாம் மட்டும் மத்தவங்க நியாயம் தீர்க்கும் ஊழியத்தை அப்படி சொல்ற நம்ம தான் நியாயத்தை தீர்த்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சம் வந்து கூட உங்க வாழ்க்கையில இருள் இருக்கலாம். நீங்க இருள்ல வாழ ஆசைப்படுறீங்க. யாரு இருள்ல வாழ ஆசைப்படுவான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆதியில இருந்து ஒருத்தன் தான் இருள்ல வாழ ஆசைப்பட்டான். நம்ம ஃப்ரெண்டு தான். உங்களாம் நல்லா தெரியுமா? அவனை உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், தெரியாதா? ஃபோன் உங்க கூட அடிக்கடி ஃபோன் பண்ணுவான்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு பக்கத்துல எப்பவும் வீட்டுல பக்கத்துல தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவனுக்கு தான் ஸ்டார்ட்ல இருந்து இருட்டில் இருக்க பிடிக்கும், தெரியுமா? உனக்கு தெரியாதா? உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அவன். உனக்கு தெரியுமா? இல்லை, யாருக்குமே தெரியாதா யாருக்கு இருட்டில் இருக்க ஆசை இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்து? யார்கிட்ட இருக்கீங்களா தெரிஞ்சவங்க? உனக்கு தெரியுமா? இப்படி கரெக்டா ஃப்ரெண்டு குத்துனவன் நண்பனாலும் செத்தாலும் காட்டி கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆதியில இருந்து அவன் மட்டும்தான் என்னத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டான். ஏன்னா அவன் பொய்யானவன், பொய்க்கு என்னது அவன் நல்லவன், தலைவா. அவன் தான் பொய்க்கு. அவன் வாயை திறந்தாலும் என்ன வருமா? அவன் வாயை திறந்தாலும் ஏமாத்துவான். என்ன செய்வான்? அவன் விசி காதுல போய் சொல்லுவான், பரி ரொம்ப கெட்டவா. சரியா? என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? பரி காதுல என்ன தெரியுமா சொல்லுவான்? நிவேதா ரொம்ப கெட்டவா. என்ன சொல்லுவான்? அவன் நிவேதா காதுல போய் என்ன சொல்லுவான் தெரியுமா? பாப்பா பேர் என்னமா? அவன் சொல்லுவான், சத்யஸ்ரீ மாதிரி ஒரு கெட்டவா சாம்பல் பட்டியலே இல்லை. என்ன சொல்லுவான்? அவன் என்ன சொல்லுவான் காதுல? அவன் தான் குறை சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? தோட்டத்துல எல்லா செடி இருந்தும் உனக்கு மட்டும் ஏசு அந்த பழம் தரலையேன்னு உன்னைய குத்தி காமிப்பான். என்ன செய்வான்? நீ மட்டும் தான் சர்ச்சில் வேலை பார்க்க பாத்தியா, யாருமே பார்க்கல. என்ன சொல்லுவான்? சொல்லுங்க சத்தமா, என்ன சொல்லுவான்? அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும்? சர்ச் எந்து வேலை என்ன சொல்லிருக்கணும்? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சர்ச் எந்து வேலை எந்து நான் பண்ணுவேன். ஆனா என்ன சொல்ல வச்சான் உன்னைய? ஆமா, நான் மட்டும் எதுக்கு பண்ணணும் சொல்ல வச்சானா? அப்ப அவன் யாரு? நீங்க யாரு அவனுக்கு? சத்தமா சொல்லுங்க. தோஸ்து. நீங்க சொல்லுங்க, யாரு? நம்ம தான் பாட்டு படிச்சோம். கோர சொல்ல மாட்டேன், குற்றம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன். ப்ரோ ப்ரோ நீங்க தான் ப்ரோ. வெரி ராங் ப்ரோ. ஹல்லேலூயா. இப்ப ஹல்லேலூயா சத்தம் வராது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? சத்தம் வராது. ஹல்லேலூயா. அவங்கள குத்தி காக்க இங்க வரல. இது நம்மளுக்கு இன்னைக்கு தெரியணும். வெளிச்சம் வந்துட்டு சாம்பல் பெட்டிக்குள்ள. உங்களுக்கு தெரியுமா? வெளிச்சம் இந்த சாம்பல் பெட்டிக்கு மேல இருக்கு. உங்களுக்கு தெரியல, ஜனங்கள் அதை காண்கிறாங்க. ஆனா அந்த வெளிச்சத்துக்கு வர நீங்க ஏன் ஆசைப்பட மாட்டீங்க? வெளிச்சம் உங்க ஊரை தேடி, உன் வாசலை தேடி நிற்கும் போது நீ ஏன் கதவை அடைக்கிற? கதவை அடைச்சா வெளிச்சம் வீட்டுக்கு வருமா? நீ ஏன் கதவை அடைக்கிற? நீ புதுசா மாறணும் தானே. பழைய மனுஷனை புதிய தரிசனம். நீ புதுசா வாழணும் தானே வந்த. நீ எதுக்கு வந்த சபைக்கு? எதுக்கு வந்த? நீ எதுக்கு வந்த சபைக்கு? புதுசா வாழ தானே வந்த. நீ எதுக்கு வந்த சபைக்கு? புதுசா வாழ வந்த நீ
பழைய மனுஷனா ஏன் வாழ்றேன்? அதுக்கு தான் வசனம் சொல்லுது, வெளிச்சம் வந்து கூட அவங்க இருள்ல வாழ ஆசைப்பட்டாங்க. அல்லேலூயா. தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழிச்சிருக்கவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருளை விளக்குற, சாவ இருளை விளக்குற பெரிதான ஒரு வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்தது. ஆனா ஜனங்கள் வெளிச்சத்தை விரும்பல, இருள்ல வாழ ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அவங்க கிரிய இருள் மாறி இருந்துச்சு. என்ன தெரிஞ்சு? இன்னைக்கு நம்ம கிரிய கூட இருள் மாறி இருக்கிறனாலதான் நம்ம வாழ்க்கையில வெளிச்சம். ஏசப்பா என் ஜெபத்தை நீ ஏன் கேட்க மாட்டேங்க ஏசப்பா? ஏசப்பா எனக்கு பதில் ஏன் தர மாட்டேங்க ஏசப்பா? ஏசப்பா என்னோட ஏன் நன்மை செய்ய மாட்டேங்க? எப்படிமா செய்வாரு? நீ கதவை திறக்கவே இல்லையே, நீ வெளிச்சத்துக்கு வரவே இல்லையே, உன் வாழ்க்கை எப்படி வெளிச்சமா இருக்கும்? எப்படிரா? அப்படிதான். எப்படிரா? பக்கத்துல இப்ப பார்த்து சொல்லுங்க, எப்படிரா? வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுங்க. நீ கோவப்படுற, நல்லது நல்லதுக்கு கோவப்படு. ஏசு கோவப்பட்டது கூட நல்லதுக்காக. என் சபையில வியாபாரம் பண்ணாங்கன்னு கோவப்பட்டாங்க. நீ நீ பேசுற, மற்றவங்கள பேசு, நல்லது பேசு. ஒரு மனுஷனுக்குள்ள 50% ராங் இருந்தா 50% ரைட்டை பேசு. நீ ராங்க பேசுற, நீ கீழே தள்ளுன்னு நினைக்கியே, நீ கீழே தள்ளுன்னு நினைக்கிற கல் உன்னுடைய கல் தான். அதை கல்லிட்டனா நீ எப்படி ஏறி நிற்பார் மேல? ஹல்லேலூயா. தூங்குறவங்க மீண்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அலர்ட் ஆயிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு, நான் உண்மையை சொல்றேன், என் வார்த்தை நற்செய்தியா இருக்கா, சந்தோஷப்படுத்துதா? என் வார்த்தை சத்தியத்தை பேசுது. ஹல்லேலூயா. பேசுறது என் வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை. இதை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ற வாழ்க்கையில மட்டும் தான் வெளிச்சம் இருக்கும். இத என்னதான் சொல்றான்னு நினைக்கிறவனுக்கு வெளிச்சமா இருக்காது. இது எனக்கு நான் நல்லதா எடுத்துக்கிறவன் நினைப்பான் தெரியுமா, அவன் வாழ்க்கையில தான் வெளிச்சம் இருக்கும். ஹல்லேலூயா. என்னை குத்தி காமிக்கிறான்னு நினைக்கிறவனுக்கு வெளிச்சம் வராதுப்பா. இது எனக்கு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஏன்னா வெளிச்சம் வாழ்க்கையில வந்துட்டு 2026 நீ வெளிச்சத்துல வாழணும்னா நீ இருளை விட்டு வெளியே வரணும். எதை விட்டு வெளியே வரணும்? எதை விட்டு வெளியே வரணும்? நீ இந்த உலகத்தையே பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்திருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பாவத்தெல்லாம் விளக்குற வெளிச்சம், உங்க கஷ்டத்தை மாத்த போற வெளிச்சம், உங்க கண்ணீரை துடைக்க போற வெளிச்சம், உங்க தரித்திரருக்கு ஒரு முடிவு கொடுக்க போற வெளிச்சம், ஏந்தி நின்ன நாட்களுக்கு கொடுக்கிற நாட்களை காண வைக்க போற வெளிச்சம். ஆனா அந்த வெளிச்சத்துக்கு போக நீங்க ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா. 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 ஜான் 12:46, 12:46. ஜான். ஒருவர் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். John 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஹல்லேலூயா. நல்லா படிங்க படிங்க, இன்னும் 4-5 பேர் படிங்க அந்த வார்த்தை. என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிற எவனோ ஓ படிங்க படிங்க வேற. சாரி படிங்க. வேற படிங்க, எல்லாரும் படிங்க. ஆமென். வேற சரி, ஓகே. ஒரே ஒருத்தங்க திரும்ப படிங்க. எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை தூக்கி காமிங்க. அப்ப நீங்க இருள்ல இருக்க மாட்டீங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? என்னிடத்தில் படிங்க, அத கரெக்டா படிங்க. அதே ஜான்ல 8:12 படிங்க.
8:12 8:12 ஆ மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, ஆஹா நான் உலகத்திற்கு ஆஹா ஒளியாய் இருக்கிறேன். யாரு ஒளி? யாரு ஒளி? அந்த பெரிதான ஒளி யாரு? இயேசு. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஆஹா என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஆஹா ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்க? யாரை ஃபாலோ பண்ண? இப்பதான் கொஞ்சம் முன்னாடி என் ஃப்ரெண்டு வேற யாரோ சொன்னீங்க, ஃப்ரெண்டு ஃபீல் ஆயிட்டாங்கன்ட்டு. நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்க? ஷோரா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன். அப்போ நீங்க இனிமேல் என்னல இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஏசப்பா யாரா? ஒளியா வந்திருக்காரு. ஹல்லேலூயா. ஏசப்பா உங்க வாழ்க்கையில இருந்தும் நீங்க இருள்ல இருக்கீங்க. யார் போய் சொல்றாங்க? ஏசப்பா போய் சொல்றாரா, நீங்க போய் சொல்றீங்களா? அப்ப இப்பவும் நீங்க ஒருத்தங்களை பத்தி குறை சொன்னாங்கன்னா யார் போய் சொல்றா? சத்தம் வர மாட்டேங்க. இப்பவும் ஒருத்தங்களை கீழே தள்ளணும்னு நினைச்சீங்கன்னா யாரு குறை சொல்றா? இப்பவும் ஒருத்தவங்களை குடும்பமா நினைச்சு நம்ம விட்டு கொடுத்து பேசினா யாரு குறை சொல்றா? அப்ப எப்படி வெளிச்சத்துக்கு வருவீங்க? ஏசப்பா யாராவது விட்டு கொடுத்து பேசி பாத்தீங்களா? எங்கேயாட்டு பாத்திருக்கீங்களா? பைபிள்ல யாராட்டும் சொல்ல முடியுமா ஏசப்பா இந்த இடத்துல விட்டு கொடுத்தாங்கன்னு? தெரியுமா உங்களுக்கு? காட்டி கொடுத்த யூதாசு கூட ஏசப்பா எதுவுமே சொல்லல. தெரியுமா? காட்டி கொடுத்தவனை கூட அவர் ஒண்ணுமே சொல்லல. நீங்க கூட இருக்கவன தட்டுல ஒன்னா சாப்பிட்டவனைய 2 நிமிஷத்துல கலத்தி விட்டு அவ எப்படி நம்ம வாழ்க்கையில வெளிச்சருவோம்? எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையில வெளிச்சம்? அதான் நான் சொன்னேன் தெரியுமா, நம்மளை குத்துறவன் வெளியல எங்க இருக்கான்? அதனால்தான் நம்மளுக்குள்ள இருள் இருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் ஒரு தீர்மானத்தை நீங்களும் நானும் எடுக்கணும். ரொம்ப முக்கியமா சொல்றேன். நாட்கள் பொல்லாததா ஆயிட்டே போகுது. நிறைய காரியங்கள் வெளியே நடக்குது. நீங்க வடக்கெல்லாம் பார்த்தீங்க, சபைகளை உடைக்கிறாங்க, ஊழியக்காரங்களை அடிக்கிறாங்க. அங்க நான் ஒரு மனமா நிக்கிறாங்க. இங்க அப்படி ஒரு மனம் யார்கிட்ட இருக்கா? இங்க ஒருத்தைய அடிச்சா மீதி எல்லா கை அடிக்கதான் போறத தடுக்க. அதனால்தான் உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில இருள் இருக்கு. ஏன்னா நம்ம யோசனை எல்லாம் எதை பத்தி இருக்கு? இருள் பத்தி மட்டும்தான் இருக்கு. நம்ம யோசனை எல்லாம் என்ன இருக்கு? நம்மள்ட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ அதை சாப்பிட்டா இருள், நீ இதை பார்த்தா இருள், நீ இதை போட்டா இருள். எப்பா வெளியே இருக்குது ஒண்ணு இருள் ஆகலப்பா. நீ என்ன வேணா போடு, நல்லது போடு. என்ன வேணா சாப்பிடு, நல்லது. நீ என்ன வேணா பாரு, நல்லா பாரு. நீ என்ன வேணா பேசு, நல்லா பேசு. நீ பண்றது வெளியே இருக்கிறது உனிய இருளா? நான் உனக்கு உள்ள இருந்து ஒண்ணு வருது பாத்தியா? அதுதான் நீ யாருன்னு. உன் உள்ள இருந்து என்ன வருது? கோபம் வருது. எதுக்கு எடுத்தாலும் உள்ள இருந்து என்ன வருது? பொய் வருது. என்ன வருது? உள்ள இருந்து என்ன வருது? குறை சொல்றது வருது. என்ன வருது? நீ உன் பக்கத்துல இருக்கவன குறை சொல்ற, உன் வீட்டுல இருக்கவன குறை சொல்ற, நீ சபையை குறை சொல்ற, நீ சபையின் ஜனங்களை குறை சொல்ற, நீ இயேசுவையே குறை சொல்ல ஒரு நாள். ஹல்லேலூயா. இதனால லாபம் யாருக்கு? உனக்கா? குறை சொல்றதுனால லாபம் யாருக்கு? உங்க ஃப்ரெண்டுக்கு தான். உங்க ஃப்ரெண்டுக்கு தான் லாபம். நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்க வேண்டான்னு சொல்லி போறனால இயேசு இந்த சபையில இல்லைன்னு ஆகுமா? நீங்க வேண்டான்னு சொல்றனால இயேசு உண்மையான தேவன் இல்லாம ஆகுமா? அவர் நேத்தும் இன்னைக்கும் என்னைக்கும் உண்மையான தேவன். அவரை நம்பிருக்கவங்க வாழ்க்கையில மட்டும் தான் வெளிச்சம். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றவங்க வாழ்க்கையில மட்டும் தான் வெளிச்சம். ஹல்லேலூயா. அவரை போல வாழ்றவங்க வாழ்க்கையில மட்டும்தான். இயேசு பூமிக்கு வந்துட்டார். எல்லாருக்கும் தெரியும் வந்துட்டார். 2000 வருஷம் முன்னாடி வந்தார். நாள் கூட இது கரெக்டான நாள் இல்லை. இது நம்ம நம்பி கொண்டாடுறோம். அவர் வந்துட்டார். இன்னமும் இந்த பூமியில தான் வாழ்றார். ஆனா இயேசுவை எங்க தேடுவீங்க சொல்லுங்க? எப்படி தேடுவீங்க? இயேசு எங்க போய் தேடுவ நீ? சொல்லுமா. என்ன என்னைய பாக்குற? இயேசு எங்க தேடுவேன்னு கேட்டேன். தெரியாது. உண்மைதான் தெரியாது. இயேசு எங்க தேடுவேன்? எப்படி தெரியும்? தெரியாது. இவளுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். ஊர்ல பெரிய ஆள், பெரிய கை. இயேசுவை எங்க தேடுவாமா நீ? தெரியாது. யாருக்காவது தெரியுமா இயேசு எங்க தேடுவேன்? நீ எங்க தேடுவாமா இயேசுவை? தெரியாது. யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லா வருஷமும் இயேசு
பிறந்தார் கொண்டாடுறோம் தவிர அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அவர் எங்க தேடணும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். எப்பெல்லாம் நீங்க ஒருத்தங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப அவர் யாருக்குள்ள இருக்கிறார்? அவர் அப்பத்தை பிச்சு கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? இது என்னுடைய. அவர் ரத்தத்தை கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? இது என்னுடைய. அதுக்கு அர்த்தம் என்ன? சதையும் உள்ள வந்துட்டு ரத்தமும் உள்ள வந்துட்டு ஆவியும் ஊற்றப்பட்டு ஒரு மனுஷனுக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்க? ரத்தம், சரீரம், மூச்சு, மூணுமே கொடுத்துட்டாரு. யாருக்கு கொடுத்தாரு? உனக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் மூணு வந்து கூட நீ இயேசுவை எங்கன்னு தேட, நீ இயேசுவை போல் வாழ ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. நீ இயேசுவை போல எப்போ வாழ்வ சொல்லு? நீ இயேசுவை போல் பேரரை நேசிக்கும் போது தான் வாழும். கிறிஸ்துமஸ்னா என்ன தெரியுமா? கிறிஸ்துமஸ் கேக் வெட்டணுமா, சாக்லேட் கொடுத்தோமா, எல்லாட்டும் கேரல்ஸ் போனோமா, இயேசு பிறந்தார் சர்ச்சுக்கு வாங்க, இயேசுக்கு பிறந்தார் சர்ச்சுக்கு வாங்க. சர்ச்சுக்கு வந்துருவாங்க. சர்ச்சில் இயேசு இருக்காருன்னு அவங்க எப்படி நம்புவாங்க? எப்படி நம்புவாங்க? நீ இயேசுவை போல அவங்கள வாழ்த்தி வர வைக்கணும். ஹல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு வரும்போது நீ எதிர்பார்த்து வரக்கூடாது. எனக்கு ஏதாவது கிடைக்கும், நீ கொடுக்கணும்னு சர்ச்சுக்கு வரணும். ஹல்லேலூயா. உன் அன்பை கொடுக்கணும். இயேசு உன்னை நேசித்தாரா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு என்னை நேசித்தாரா? அதான் நீங்க நல்லா என்னை தேடி இயேசு வந்தா. ஹல்லேலூயா. உங்களை தேடி வந்தார்லாம், உங்களை நேசித்தார்லாம். நீ என்னைக்கு அவரை மாதிரி நேசிப்ப? ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க கத்துக்கணும். இருளை விளக்குற ஒரு வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்துச்சு. அது இன்னைக்கும் இருக்கு. ஆனா வெளிச்சத்தை ஜனங்கள் விரும்புது. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க கிரியைகள் எப்படி இருந்துச்சா? ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிப்போம். நம்ம ஐசியா 60:1-2 படிப்போம். ஐசியா 60:1-2. ஆஹா. ஓகே. ஹல்லேலூயா. இதோ ஆஹா. ஆனாலும் யார் மேல் கர்த்தர் உதிப்பார்? முடிஞ்சிட்டா? இருக்கா இன்னும்? அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. ஜோராட்டம் கை தட்டுவோமா? ஹல்லேலூயா. இயேசுப்பா சொல்றாரு, எழுந்து பிரகாசி. என்ன சொன்னாரு? 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 ஏன்னா அப்பா ரொம்ப கஷ்டம்ப்பா. சாம்பல்பட்டி ஜனங்களை எழுப்புறதுக்கு நான் உட்கார்ந்துருவேன். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும். இப்ப நல்லா கவனிங்க. இருள் இந்த சர்ச்சுக்கு வெளியே இருக்கவங்களையும், ரொம்ப கடினமான இருள் இந்த சர்ச்சை வேண்டான்னு சொன்னாங்க பாத்தியா, அவங்களையும் மூடும். ஆனா என்னதான் ஆனாலும் இங்கதான் நான் இருப்பேன் நிக்கிறேங்க பாத்தீங்களா? உன் மேல யாரு உதிப்பா? காரி துப்புனால் துப்புறா, தொடச்சிக்கிடுவேன். ஏன்னா என் மேல யாரு ஒழிப்பா? என்னை பத்தி குறை சொல்லு, என்னை வேண்டான்னு சொல்லு, ஆனாலும் நான் இங்கதான் நிப்பேன். யாரு ஒழிப்பா? என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி என்னை பிச்சைக்காரனான்னு சொல்லிக்காடா, என் மேல யாரு ஒழிப்பா? நீ அல்லேலூயா கூட்டம்னு சொல்லு, உன் சபை நல்ல இல்லைன்னு சொல்லு, ஆனாலும் நான் இங்கதான் நினைப்பேன். என் மேல யாரு ஒழிப்பா? ஏன்னா நான் வெளிச்சத்துல இருக்கேன்டா. வெளிச்சத்துல இருக்கவனுக்கு இருளை கண்டு என்னைக்குமே பயம் இருக்காது. இயேசுவின் தாக சபையில இருக்க நமக்கு இருளை கண்டு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருளை கண்டு பயம் இல்ல.
இருளை கண்டு எனக்கு பயம் இல்ல, ஏன்னா நான் வெளிச்சத்துல இருக்கேன். இயேசுதான் என் வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஹல்லேலூயா, எல்லாருக்கும் praise the Lord. எனக்கு என்ன யோசிச்சு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. தெரியணுமா என்ன யோசிச்சு? தெரியணுமா தெரிய வேண்டாமா? நாளைக்கு சொல்லுவேன். அப்பதான் நாளைக்கு நீங்க வருவீங்க. இல்ல இன்னைக்கு வந்துட்டு நைட்டு தான் ப்ரேயர் ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா ஹல்லேலூயா. வரும்போது உங்க மூஞ்சில ஒரு இருள் இருந்துச்சு தெரியுமா? உண்மையில இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. ஏன்னா வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வந்து ஏசுதான் வெளிச்சம். நான் வாய்ப்பே இல்லை நானே இப்ப வெளிச்சத்துல நிக்கணும்னா லைட்ல நிக்கணும். வெளிச்சம் உங்களுக்கு இயேசுதான். உங்க வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கணும்னா இயேசு எப்பவுமே உங்க வாழ்க்கையில இருக்கணும். நீ எத்தனை சபைக்கு வேணா போ, நீ என்ன வேணா துணி போட்டிக்கோ, நீ என்ன வேணா, நீ எவ்வளவு வேணா சம்பாதிச்சுக்கோ, நீ எவ்வளவு வேணா, வெளிச்சம் வாழ்க்கையில இருக்கணும்னா இயேசு வாழ்க்கையில இருக்கணும். நீ 1000 வாட்ஸ் 10,000 வாட்ஸ் லைட்டை வச்சா கூட உன் மூஞ்சி உன் வாழ்க்கையில இருள் இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் உன் வாழ்க்கையில யார் இல்லை? இயேசு. ஏன் இல்லை தெரியுமா? நீ தான் வரவே விடலையே. நீ லைட்டை போட்டு கதவை அடைச்சாலும் வெளிச்சம் வரலையே, வராது. நீ இன்னைக்கு உன் கதவை திறக்கணும். என்னத்தை திறக்கணும்? அவன் பழைய மனுஷனை. நீ இந்த கிறிஸ்மஸ் இயேசு பெத்லஹேம்ல பிறக்கக்கூடாது, எனக்கு உள்ள பிறக்கும். சொல்லுங்க, இந்த கிறிஸ்மஸ் இயேசு பெத்லஹேம்ல போதும். ஒரு டைம் பெத்லஹேம்ல பிறந்துட்டார். இந்த கிறிஸ்மஸ் இயேசு எங்க பிறக்கணும்? எனக்குள்ள மட்டும் தான் பிறக்கும். இயேசு பிறக்கணும்னா சுத்தமான இடம். நீங்க நினைச்சிருப்பீங்க, கேட்டு படிச்சிருப்பீங்க, மாட்டு தொட்டையில பிறந்தார். நீங்க நினைச்சிருப்பீங்க மாட்டுதோட ரொம்ப அழுக்கான இடம், அதோட அழுக்கு இந்த இடம் தான்ப்பா. உண்மையை சொல்றேன், அதோட மாட்டு தொட்டாய் அழுக்கல. இயேசு ராஜ்யத்துல பிறந்திருந்தா அதுதான் அழுக்கா இருந்திருக்கும். ஏன்னா ராஜ்யத்துல இருக்கிறவங்க எல்லாரும் யாரு? அவர் மாட்டுத்துறை சும்மா பண்ணாரு, நல்ல பியூரான மில்க் அடிக்கிற ஒரு இடம், அது கூட நல்ல இடம். ஆனா மனுஷனோட இது என்னது? சொல்லுங்க, இயேசு இங்க பிறக்கணுமா இல்ல திரும்ப அங்க பிறக்கணுமா? இங்க பிறக்கணும்னா நீ பழைய மனுஷன் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? காமிங்க அப்படியே. புதிய மனுஷனாய் மாறணும். ஹல்லேலூயா. புதிய மனுஷனுக்குள்ள கோவம், நல்ல கோவம் வரணும். சர்ச்சுக்கு ஏன் லேட்டா வந்த? நீ கரெக்டா டைமுக்கு வரணுங்கிற கோவம் வரணும். சர்ச்சுக்கு நீ வரல, நின்று நான் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் ஜெயக்கொடி சர்ச்சுக்கு வரல தெரியுமா? இது நல்ல கோவமா? அதே நீ ஃபோன் பண்ணி சொன்ன, பாஸ்டர் அன்னைக்கு ஜெயக்கொடி வரல, என்ன காரணம்னு தெரியல, நீங்க கேளுங்கன்னு சொன்ன, இது நல்ல கோவமா இல்லையா? யாருமே வரல, நான் பண்ண மாட்டேன், இல்ல யாரு வராட்டானே என் வீடை நான் சுத்தம் பண்ணுவேன், இது நல்லதா இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு உதாரணம் நான் அன்னைக்கு சொன்னேன். வீட்டுல எப்பவுமே சமையல் பண்றது யாரு? அம்மா. அம்மா தான். நீங்களாம் பண்ற வாய்ப்பு. தங்கச்சிமார்கள்லாம் சமையல் பண்ற குலாப் ஜாமுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆயிட்டு, இல்ல சமையல் பண்ணி. ஹல்லேலூயா. அம்மா சமைப்பாங்க, 10 வருஷமா சமைப்பாங்க, 20 வருஷமா. ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ இன்னைக்கு தங்கச்சி சமைக்கணும். சமைச்சிட்டு தங்கச்சி ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் சொல்லுமா எல்லாத்தையும்? இன்னைக்கு அம்மா சமைக்கல, இல்ல நான் சமையல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போமா? போவாது. ஏன்? என்ன பண்ணணும்? இது என் வீடு, நான் பண்ணுவேன்னு நீ நினைச்ச பாத்தியா? அப்ப இது உன் வீடு இல்லையா? இது யார் வீடு? நான் உண்மையே சொல்றேன், நீங்க எல்லாரும் என் குடும்பம் தான். உங்களை குத்தி கம்மி நான் சொல்றேன். நீங்க தப்பா இந்த இருளுல போய் உட்கார்ந்துடக்கூடாதுனால தான் நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். அவன் இருளானவன், அவன் பொய்யானவன். அவன் வந்து இயேசுவை பத்தியே குறை சொன்னான் தோட்டத்துல. அவர் உன்னை பழம் சாப்பிட விடலையான்னு பார்த்து. அவன் வேலையே அதுதான், ஒருத்தங்களை பத்தி குறை சொல்ல வைப்பான். உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்குள்ள இருக்கவங்கள கீழே தள்ள வைப்பான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவன் இருள்லயே வாழ்ந்து இருள்லயே சாவ போறான். உங்களுக்கு வெளிச்சம் வேணுமா இல்லையா? இன்னைக்கு சாம்பல் பெட்டியில வெளிச்சம் வந்திருக்கு. அந்த வெளிச்சம் உங்களுக்கு வேணுமா? அந்த வெளிச்சம் வேணும்னா நீங்க கதவை திறக்கணும், இருள் விட்டு நீங்க வெளியே வரணும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். வசனம் வந்து நீ எலும்பு. வசனம் படி, திரும்ப படிங்க. நீ எலும்பு. அந்த வசனம்
நீ பிரகாசிக்கணும். எப்படி எழும்பி பிரகாசி. அப்படி அந்த வசனம் சொல்லும் போது பிரகாசி எப்படி சொல்லுங்க, அப்படி அப்படி கொஞ்சம் அப்படி விஜய் ஆனா வாங்கணும், நீங்க மட்டும் முன்னாடி வாங்கணும். எப்படி பண்றாரு மட்டும் பாங்க. விஜய் வாங்கணும். பவுல் தானே வாங்க, பவுல் தானே கை தட்டுவோமா, கையெல்லாம் தட்டுற பழக்கெல்லாம் போயிட்டு காமிங்கண்ணா எப்படின்னு எலும்பி அப்படி பாத்தியா எப்படி நீங்க என்ன பண்ண பண்ணுங்க, நோட்ட பண்ணிங்க. எலும்பி பிரகாசி படி. அதுக்கு பிறகு அண்ணா இனிமே இருட்டே இல்லைண்ணா வாழ்க்கையில, வெளிச்சம் மட்டும் தான். ஊருக்கே லைட் இல்லைனாலும் நம்ம வீட்டுல வெளிச்சம் இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்து யாரோட மகிமை, என்னுடையது இல்லைண்ணா, நான் பொல்லாதவன். இந்த இவங்களெல்லாம் நம்பிடாதீங்க, யார வேணா நம்புங்க, வீட்டுல இருக்கிறவங்கள மட்டும் நம்பிடாதீங்க. நம்மளுக்கு எதிரி வெளியே இல்ல, வீட்டுக்குள்ளதான் இருக்குன்னு நினைச்சுக்கோ. சரி, எலும்பி பிரகாசி. ஏசப்பா வந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கையில, நான் உண்மையை சொல்றேன், ஏசப்பா உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு. இதோ இருள் பூமியையும், இந்த சர்ச்சுக்கு வெளியே இருக்காம பாருங்க, நிறைய பேர் இருப்பாங்க உன்னை எப்ப தள்ளுனுட்டு. இருள் அங்கேயும், இருட்டுனா அப்படி இருளு. நீங்க வேணா பாப்பீங்க, உங்களை வேண்டான்னு சொன்னவங்க வாழ்க்கையில அவங்கள மூடிடுனா. ஆனாலும் எல்லாரும் சொல்லுவோமா, அப்படி பக்கத்துல இருக்கவங்க மேல கை வைங்க. ஆனாலும் திரும்ப அப்படி, ஆனாலும் மேல இப்படி தட்டுங்க, மேல கர்த்தர் வடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்ஸ். ஜோராட்ட கை தட்டிடுவோமா, ஹல்லேலூயா. சோ இந்த கிறிஸ்மஸ் நம்ம இருள வாழ மாட்டோம். ஹல்லேலூயா, நம்ம இருள வாழ மாட்டோம். நம்ம வேண்டாம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, நம்மள குறை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, கீழே தள்ளுன்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன வாழ போறாங்க, ஏன்னா அவங்களுக்கு வெளிச்சம் தேவையில்லைன்ட்டாங்க. நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன தேவை, இயேசுதான் வெளிச்சம். அவர் அதுக்குதான் இந்த பூமிக்கு வந்தாரு. வசனம் சொல்ல, தேவன் தன் ஜனங்க மேல இவ்வளவு அன்பு கொண்டார், பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்குதான் வேலண்டைன்ஸ் டே. அந்த உடனே வாட்ஸ்அப் எடுத்து இப்ப மெசேஜ் பண்ணிடுறாங்க, டி நீ கண்ணை மூடுனாலே நீதான், கனவெல்லாம் நீ. ஏசப்பா நம்மளை நேசித்து இந்த பூமிக்கு வந்தனால இன்னைக்கு என்ன டே, காதலர்கள் தினம். என்ன தினம், காதலர்கள் தினம். Jesus, I love you. Happy birthday, Jesus. Thank you, Jesus. Love you, Jesus. Hallelujah. இனி வாழ்க்கையில இருள், பக்கத்துல சொல்லுங்க, இருள் 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 இருள். இருள் இல்லாதவங்க வெளிச்சத்தின் ஜனம் எப்படி இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க. நம்ம பாஸ்டர் அப்பா நல்லா பண்ணுவாரு ஜனங்கள் மாதிரி, எனக்கு அது எவ்வளவு வராது, ஆனா நான் ட்ரை பண்ணேன். வந்துட்டான் 10 மணிக்கு வந்து இருள் இல்லைங்க பாரு, தூக்கம் வர டைம்ல இருள் இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் முன்னு வயனஸ்ல சொல்லிட்டு இருக்கலாம். சில பேர் இது கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன், எக்ஸாம்பிள், சரியா, ஹரி தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஹரி சும்மா சொல்லுவான், இவனுக்கு என்ன நேற்று தான் வந்தான் ஃப்ளைட் படிச்சு, நான் விஜயன்னு சேட்டு 3 மணி வரைக்கும் ஸ்டார் கட்டணும், எங்களுக்கு தான் தெரியும் வழி. இவன் வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து நின்றுட்டு இருள் போச்சுங்க சொல்ல நினைக்கலாம். அப்படி சும்மா ஒரு உதாரணத்துக்கு அவன் பேசுனேன், நீங்க உடனே அவனை பார்க்காதீங்க. ஜெயக்கோடி நினைக்கலாம், நல்ல பிரியாணியை சாப்பிட்டு வந்து நிற்கிறான், இவனுக்கு என்ன, இவன் சொல்லுவான், நான் பாரு அதே கஞ்சி தான். எப்பா நீ புலம்பிட்டு இருக்க வரைக்கும் நீ கஞ்சி தான் சாப்பிடுற, நீ குறை கண்டுபிடிக்கிற வரைக்கும், நீ குறையெல்லாம் கண்டுபிடிக்காம நீ வெளிச்சமாய் மாறு, உன் வாழ்க்கையில டெய்லி பிரியாணி தான், லெக் பீஸ் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப ஒரு முறை அந்த முதல் வசனத்தை படிப்போமா, ஐசாயாவின் புஸ்தகத்தில். அதுல ஐசாயா 9:2 படிப்போமா, ஐசாயா 9:2. நான் விரும்புறேன் எல்லாரும் இந்த வசனத்தை படிக்கணும். ஐசாயா 9:2. ஆஹா, ஆஹா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பைபிளை கல்லாம் மூடி வச்சுட்டு இப்ப வெளிச்சம் வந்தவங்க எப்படி இருப்பாங்க நான் காமிக்க பாருங்க. அப்படி அப்படி நல்லா கைய
அப்படி அப்படி எப்படி அப்படி சில பேர்லாம் ஆட மாட்டேங்க. இப்ப பாருங்க, திரும்ப இன்னமும் சில பேர் இருளே இருக்க மாதிரி பண்றீங்களே. கத்தி கத்தி வெளிச்சம் வந்துட்டு சொல்றேன். அப்பவும் இன்னைக்குதான் நான் பட்டு புடவை கட்டிருக்கேன். புடவை இங்க இருந்து ஆயிட்டுனா எங்க வெளிச்சம் வந்துட்டுங்க. வெளிச்சம் வந்த பிறகு இருளுக்கு இடம் இல்லை. இருள்ல இருக்கவன் தான் ஒரு கால ஆட்டாம எப்படி ஆடுவான்? வெளிச்சத்துல இருக்க எப்படி ஆடுவான்? அந்த பாருங்க, ஒருத்தங்களுக்கு தான் வெளிச்சம் வந்திருக்கு. ஹல்லேலூயா. இப்ப இந்த பாட்டு போடுறோம், நம்ம இயேசு பிறந்தனால நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா இயேசு இந்த பூமிக்கு வெளிச்சமா இருந்தார். ஹல்லேலூயா. அக்கம் பக்கம் பார்க்க வேண்டாம், ஸ்டெப்பு கூட நீங்க பாட வேண்டாம். ரெண்டு பேரா கை பிடிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மறந்து உற்சாகமாய் நம்ம இந்த வெளிச்சத்தை பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. பட்டாம்பூச்சி அப்படி கைப்பிடி மம்மி. அப்படியே முன்னாடி அப்படியே சர்க்கிளா இருந்துங்க. கைய பிடிச்சுக்கோங்க. பின்னாடி முன்னாடி அப்படியே பின்னாடி கை வச்சுக்க. இப்ப சுத்துங்க அப்படியே. ஆனாலும் பக்கத்துல சொல்லுங்க, நான் இல்ல. கை பிடிச்சுக்கோங்க, கை பிடிச்சுக்கோங்க. அது அப்படியே சுத்துங்க. இப்ப சொல்லுங்க. சத்தமா பாட்டு படிச்சுட்டு எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? நான் நினைச்சேன், நான் வந்து உங்க எல்லாத்தையும் பேசணும். தேவதூதன் வந்தாப்புல மேரிட்ட கேட்டாப்புல, மேரிட்ட சொன்னாப்புல, அப்பா
ஆவியானவருடைய கிருபையில அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். உடனே மேரி பயந்தாப்புல, உடனே யோசேப்பு வந்தாப்புல. அப்படியே அந்த கதையை சொல்லணும்னு தான் நினைச்சேன். அப்புறம் நான் நினைச்சேன், ஓகே, கதையே சொல்லிட்டு இருந்தா உண்மையை மற்ற உண்மையை யார் சொல்லுவான்? வெளிச்சம் வந்தது, அதெல்லாம் உண்மை, அதுதான் உண்மை, சத்தியம். அந்த வெளிச்சம் பூமிக்கு வந்தது, உங்க வாழ்க்கையில வந்திருக்காங்க. அதுக்குதான் இன்னைக்கு தேவன் சொன்னார், இருளை அகற்றுற, உன் வாழ்க்கையில இருக்க கஷ்டத்தை அகற்றுற, உன் வெறுமையை அகற்றுற, உன் தரித்திரத்தை அகற்றுற, நீ பயந்து புலம்பி இருந்த நாட்கள் அகற்றுற, நீ ஏந்தி நின்ன நாட்கள் அகற்றுற. ஓ, நீ பைத்தியம் மாறி தூங்காம, நீ சாப்பிட விடாம, நீ கையேந்தி நின்ன நாட்கள் அகற்றுற. நீ தூங்கும் போது கண்ணீரால உன் படுக்கைய நினைக்க அந்த நாட்கள் அகற்றுற. உன் தரித்திரத்தை மாத்த போறாங்க, உன் பலவீனத்தை மாத்த, ஓடி ஓடி ஹாஸ்பிட்டல் போன நாட்களை மாத்த. ஐயோ, நீ கணவனை கண்டு கவலைப்படுற நாட்களை, ஐயோ இந்த மனுஷன் திருந்துவானா, ஐயோ உன் பிள்ளைகளை கொண்டு நீ கவலைப்பட்ட நாட்களை, நீ தனிமையாய் படுத்த நாட்களை, நீ வெறுமையாய் படுத்த நாட்களை, நீ தூங்காம ஏங்கி ஏங்கி மூச்சு விட முடியாம அழுந்த நாட்களை, அந்த இருளை மாத்த ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சு. ஒவ்வொரு பெரிய வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்துச்சு. அந்த மெய்யான வெளிச்சம், 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 என் இயேசு, என் இயேசு, என் இயேசு. அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில வரும். என் பிரியமான மகளே, இயேசு உன்னோட பேசிட்டு இருக்க. இயேசு உன்னோட பேசிட்டு இருக்க. நீ வழி தப்பி போற, நீ வழி மாறி போற, நீ வெளிச்சத்தை விட்டு இருளுக்கு போற. மெய்யான வெளிச்சம் உன் வாழ்க்கையில இருக்கும்போது நீ இருளுக்கு ஏன் இடம் போற? இருள் உன்னோடையது இல்லை, வெளிச்சம்தான் உன்னோடையது. அந்த வசனம் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீ எலும்பு பிரகாசிக்கு, ஏன்னா வெளிச்சம் உன் வாழ்க்கையில வந்து. என் பிரியமான ஜனமே, இயேசு நீங்க உங்களோட பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க என்ன தேடி வந்தீங்க எனக்கு தெரியாது, நீங்க ஏன் வந்தீங்க எனக்கு தெரியாது, நீங்க என்ன கிடைக்கும்னு நினைச்சு வந்தீங்க எனக்கு தெரியல. ஆனா இது இயேசு சொல்கிறார், நான் மெய்யான வெளிச்சம். என்னை தேடுற உங்க வாழ்க்கையில இருள் இருக்காது. இயேசுவை நம்பு, நீ இயேசுவை விசுவாசி, நீ இயேசுவை நோக்கி பாரு, உன் வாழ்க்கையில இன்னைக்குமே இருள் இருக்காது. அப்படியே கண்களை மூடுவோமா எல்லாரும்? அப்படியே கண்களை மூடி நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நாள், எல்லாத்தையும் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். ஏன் தெரியுமா? அவர் உன்னையும் என்னையும் ரொம்ப நேசித்தார். அவர் உன் மேல அன்பு வச்சார், என் மேல அன்பு வச்சார். அந்த அன்பு நிமித்தம் அந்த பூமிக்கு வாங்க. அது ஒரு வெளிச்சம். அது அந்த வெளிச்சத்தை எந்த இருளாலையும் மறைக்க முடியாது. யாரும் காண முடியாத ஒரு பெரிதான வெளிச்சம், யாரும் மறைக்க முடியாத ஒரு பெரிதான வெளிச்சம் இன்னைக்கு சாம்பல் பட்டிக்குள்ள வந்திருக்கு, இன்னைக்கு இந்த சபைக்குள்ள வந்திருக்கு, இன்னைக்கு உன் வாழ்க்கையில வந்திருக்கு. நீ வெளிச்சத்தை கண்டு பயப்படாத, அந்த வெளிச்சம் உன் மேல இன்னைக்கு பிரகாசிக்க போகுது. நீங்க அநேகருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை நீங்க காண போறீங்க. இந்த கிறிஸ்துமஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான கிறிஸ்துமஸ் ஆயிருக்க போறதில்ல. இதுவரைக்கும் இருள்ல இருந்த உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் தீர்க்கதரிசி சொல்றாரு, வெளிச்சம் வந்தது, அது பெரிதான வெளிச்சம். சாவின் பயம் வாழ்க்கையில இருக்கா? நீ பயந்து வாழ்க்கையா, நான் செத்துருவேன், ஐயோ, இன்னைக்கு தெய்வம் சொல்றாரு, நான் பெரிதான வெளிச்சமாய் உன் வாழ்க்கையில வா. கடன் தொல்லையால நீ கவலைப்பட்டு இருக்கியா? குடும்பத்துல சமாதானம் இல்லாம நீ கவலைப்பட்டு இருக்கியா? ஐயோ, எவ்வளவு சம்பாதிச்சும் கையில காசு நிக்க மாட்டேக்கு நீ கவலைப்பட்டு இருக்கியா? எவ்வளவு நாள் இந்த வேதனை, எவ்வளவு நாள் இந்த கண்ணீர், நீ எப்படி ஓடி ஐயோ எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வேண்டாம் நான் நினைக்கிறேன், ஆனா இதை விட்டு என்னால வெளியே வர முடியல, நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன் இருளை மாற்று ஒரு வெளிச்சம். ஐயோ, என் குடும்பம் ரட்சிக்கப்படாதா? என் கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? ஐயோ, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா? ஐயோ, எனக்குன்னு ஒரு துணை இல்லையே, கடைசி வரைக்கும் நான் தனியா இருப்பேனா? இப்படி புலம்பிட்டு இருக்க உன் வாழ்க்கையில நீ ஒரு வெளிச்சம் வரப்போகுது. அந்த வெளிச்சத்துக்காக நீ ரெடியா, நீ ஆயத்தமாயிரு. நீ இருளான யோசனையை கலத்தி வச்சுடு. இப்போ பழைய மனுஷனை கலத்தி வச்சுடு. ஒரு புதிய மனுஷனை மாற நேரம் வருது. ஓ ஜீசஸ்,
மௌனமாயிராம எல்லாருடைய வாய்களை திறந்து சொல்லுமா, அப்பா என் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுங்கப்பா. சொல்லுமா, அப்பா என் வாழ்க்கையை நீங்க வெளிச்சமாய் மாற்றுங்கப்பா. சொல்லுமா, அப்பா என் வாழ்க்கையை நீங்க வெளிச்சமாய் மாற்றுங்கப்பா. எனக்கு இருள் வேண்டாம்ப்பா, என் இருளான வாழ்க்கை வாழ விரும்பலப்பா. அப்பா என் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நீங்க எனக்குள்ள வரணும்ப்பா. நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில வந்தீங்கப்பா. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் நீங்க பெத்லகேமுக்கு வர வேண்டாம்ப்பா, நீங்க மரியாவின் வயிற்றுல வர வேண்டாம், நீங்க எனக்குள்ள வரணும் பேசப்பா. நான் ஒரு புதிய வாழ்க்கையை காணணும்ப்பா, நான் ஒரு புதிய மனுஷனாக மாறணுமாப்பா, எனக்குள்ள வரணுமாப்பா. யாருமே கவனமா இல்லாம எல்லாரும் வாயிலத்திலிருந்து சொல்லுவோமா, ஏசப்பா எனக்குள்ள வாங்க, ஏசப்பா ஏசப்பா எனக்குள்ள வாங்க, ஏசப்பா ஏசப்பா எனக்குள்ள உயிர்ப்பீங்க, ஏசப்பா எனக்குள்ள வாங்கப்பா. ஓ ஜீசஸ். அசைவாடும் ஆவியே அனல் மூற்று. சொல்லுமா, அசைவாடும் மாம்சமான அனைவருக்கும் ஜீவ தண்ணீர் தருவே. ஓ மாம்சமாயிருந்தியா நீ, மாம்சமான உனக்கு ஜீவ தண்ணீர். Yes, God. அசைவாடும் ஆவியே சொல்லுமா, அசைவாடும் ஆவியே உங்க கைகளை உங்க தலை மேல வைப்போமா? எல்லாரும் நம்ம கைகளை தலை மேல வைப்போமா? சொல்லுங்க, அசைவாடும் ஆவியானவரே என்னை நிரப்பும் தெய்வமே, என் இருளான வாழ்க்கை போதுமாப்பா, என் குணங்களை மாற்றுமாப்பா, என் பலவீனங்களை மாற்றுமாப்பா, என் சுயநலங்களை மாற்றுமாப்பா, என் வாழ்க்கையில வெளிச்சிருக்கணும்ப்பா. இனி நான் இருள வாழக்கூடாதுப்பா, என் வாழ்க்கையில வெளிச்சிருக்கணும்ப்பா. நீ தான் என் வெளிச்சப்பா, நீ என் வாழ்க்கையில வாப்பா, நான் பிரகாசிக்கணும். அந்த வசனத்தை சொன்ன நான் எழும்பி பிரகாசிக்கணும். ஏன்னா என் இருளை வெளிச்சமாய் மாத்திர இயேசு என் வாழ்க்கையில. நான் இந்த கிராமத்துல அநேகர் மத்தியில பிரகாசமா இருக்கணும். என்னை காண்கிறவங்க இயேசுவை காணணும்ப்பா. அப்பா அந்த வெளிச்சத்தை இன்னைக்கு என் மேல வைங்கப்பா, அந்த வெளிச்சத்தை என் குடும்பத்துல வைங்க, அந்த வெளிச்சத்தை என் குழந்தைகள் மேல வைங்கப்பா. என் இருளெல்லாம் மாற்றுங்கப்பா. சொல்லுவோமா, என் இருளெல்லாம் மாற்றுங்கப்பா, நான் வெளிச்சமாய் மாறுறேன். அப்படியே கண்களை மூடி சொல்லுமா, அசைவாடும் ஆவியே என்னை நிரப்பும், அசைவாடும் என்னை நிரப்பும். நன்றி பிதாவே, நன்றி இயேசப்பா, நன்றி ஆவியானவரே. வந்திருக்க யாவர் மேலேயும் உங்க ஆவியை ஊற்றுறதுக்காக நன்றி அப்பா. நீங்க வசனம் சொன்ன மாதிரி நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள்ப்பா. இருளான காரியமும் இருளின் கிரியைகளும் எங்களுக்குள்ள இருக்காதுப்பா. நாங்க குறை சொல்ல மாட்டோம்ப்பா, நாங்க குற்றம் கண்டுபிடிக்க மாட்டோம், நாங்க கோபப்பட மாட்டோம், சண்டை போட மாட்டோம், ஒருத்தங்களை பத்தி பின்னாடி பேச மாட்டோம். இது எங்க சபைப்பா, இது என் ஜனம்ப்பா, இது என் ஊருப்பா. நாங்க என்னைக்குமே யாரையும் கீழே தள்ள மாட்டோம். நாங்க இயேசுவை போல ஒரு இயேசுப்பா, நாங்க இயேசுவை போல ஒரு வாழ்க்கை வரும். ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிறது வெளிச்சம். இனி எந்த இருளுக்கும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைப்பா. அப்பா இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. Let this Christmas bring a lot of blessing and salvation to the people who are here. இங்க இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில இந்த கிறிஸ்துமஸ் ஒரு பெரிதான வெளிச்சத்தை கொண்டு வரப்பா. ஊழியக்காரனாகிய நான் இயேசுவின் அதிகார நாமத்தை சொல்றப்பா, என் ஜனங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தரித்திரம், என் ஜனங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீரும், என் ஜனங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கோவிலையும் இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு விலகப்பா. இன்னைக்கு விலகி போவன கட்டளைறேன். In the name of Jesus Christ, I command to go out all the darkness. Let the light shine on my people. இந்த வெளிச்சத்தை கொண்ட இந்த ஜனம் அநேகருக்கு வெளிச்சமாய் மாறும்.
அப்படி செய்யறதுக்கு நன்றி. துவக்கத்துல இருந்து முடிவரை பாதுகாத்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா நாங்க சிறுவையும் நீ பெருகையுமா இருக்கணும்ப்பா. உன் நாமத்துக்கு மகிமை, உன் நாமத்துக்கு கனம், உன் நாமத்துக்கு எல்லாம் புகழ் உண்டாகும்ப்பா. இயேசுவின் அதிகார நாமத்தை செவிக்கிறோம். செவங்களும் சீவுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே